தமிழ்நாடு அரசு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தொப்பம்பட்டி ஊராட்சி ஒன்றியம் பொருளூர் கிராம ஊராட்சியில் சுமார் 119 ஏக்கர் நிலப்பரப்பில் அமைந்துள்ளது கரிசல் குளம். இக்குளத்திற்கு வரதமாநதி அணைக்கட்டு, பரப்பலாறு அணை மற்றும் மஞ்சநாயக்கன்பட்டி குளம் ஆகிய நீர்நிலைகளிலிருந்து நீர்வரத்து வரப்பெறுகிறது. கரிசல் குளத்திலிருந்து வெளியேறும் உபரி நீரானது இக்குளத்திலிருந்து வலதுபுறமாக வடக்கு திசையில் சென்று நல்லதங்காள் ஆற்றில் இணைகிறது. பொருளூர் கிராமம் கரிசல் குளத்திற்கு இடதுபுறத்தில் சுமார் 6 குளங்கள் போதிய நீர்வரத்து இல்லாத காரணத்தால் வறண்ட நிலையில் இருந்தன. இந்த 6 குளங்களுக்கும் நீர்வரத்தை கொண்டு சேர்க்கும் நோக்கில் மாண்புமிகு உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி கரிசல் குளத்திலிருந்து இந்த 6 குளங்களின் நீர்ப்பாசன வாய்க்காலை இணைக்கும் வகையில் சுமார் 600 மீட்டர் நீளத்திற்கு ராட்சச சிமெண்ட் கான்கிரீட் குழாய்கள் நிலத்திற்கு அடியில் பதிக்கப்பட்டது. இக்கான்கிரீட் குழாய்கள் புவியீர்ப்பு விசைக்கேற்ப தண்ணீர் எளிதாக கடந்து செல்லும் வகையில் முறையான சாய்வு கோணத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் எந்தவித மின்சார பயன்பாடுமின்றி புவியீர்ப்பு விசையின் உதவியுடன் உபரி நீரானது எளிதாக குழாய் வழியாக கடத்தப்பட்டு 6 குளங்களுக்கும் கொண்டு சேர்க்கப்படுகிறது. இச்சிறப்பு முயற்சியினால் பொருளூர் கிராமத்தில் அமைந்துள்ள ஈஸ்வரன் குளம், வெறுவாடி நாயக்கன் குளம், வேலுச்சாமி குளம், மேட்டுப்பட்டி குளம், கருப்புசாமி குளம் மற்றும் கஞ்சிக்கவுண்டன் வலசு குளம் ஆகிய 6 குளங்களும் 12 ஆண்டுகளுக்கு பிறகு முழுமையாக நிரம்பியுள்ளது. இதனால் பொருளூர் கிராம ஊராட்சி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் விவசாய பாசன கிணறுகள் மற்றும் ஆழ்துளை கிணறுகளில் நீர்மட்டம் உயர்ந்துள்ளது. முன்னாடி எங்களுக்கு வெறும் உப்பு தண்ணியாகிறது, தண்ணி இல்லாமல் இருந்துச்சு. இப்போ இந்த பாசனம் கருங்குளத்துலேருந்து பைப்பு போட்டு இது வந்ததுனால எங்களுக்கு கிணறும் நிறைஞ்சிருக்குது. இந்த மிளகாய்க்கு நல்லா சாகுபடி செய்யறதுக்கு நல்ல ஒரு இதாக வருதுங்க. தண்ணி இந்த கத்திரி எல்லாம் உப்பு தண்ணிக்கு வராமல் இருந்துச்சு, மிளகாய் எல்லாம். இப்போ இந்த தண்ணி கூட திட்டம் வந்ததுக்கு கூட எங்களுக்கு நல்லா மகசூல் கிடைக்குது. மக்காச்சோளம் தண்ணி நல்லா பாயுது. கேணியிலே தண்ணி இல்லாமல் இருந்தது, இந்த கேணியில் இப்போ நிறைஞ்சிருக்குதுங்க. மேலும் இப்பகுதி விவசாயிகள் மானாவாரி பயிர்களை மட்டுமே பயிரிட்டு வந்த நிலையில் தற்போது போதுமான அளவு பாசன வசதி கிடைக்கப் பெற்றுள்ளதால் அதிக மகசூல் தரும் தக்காளி, வெங்காயம், கத்தரி, பச்சை மிளகாய், வெண்டை, புடலங்காய், பூசணி மற்றும் நெற்பயிர்கள் ஆகியவற்றை சாகுபடி செய்ய துவங்கியுள்ளனர். இதன் மூலம் இப்பகுதி விவசாயிகள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இந்த வரலாற்று சிறப்புமிக்க திட்டத்தின் மூலமாக விவசாயிகள், விவசாய கூலி தொழிலாளர்கள், பொதுமக்கள் அத்தனை பேரும் இன்றைக்கு பெரும் மகிழ்ச்சியில் இருக்கிறார்கள். இந்த திட்டத்தை செயல்படுத்தி தந்த தமிழக அரசின் உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் ஆர். சக்கரபாணி அவர்களுக்கும் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்களுக்கும் எங்களது விவசாயிகள் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நீர் மேலாண்மையில் இவ்வாறான பல்வேறு சிறப்பு முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு பொருளூர் கிராம மக்கள் மற்றும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இதன் தொடர்ச்சியாக மாவட்டத்தில் உள்ள நீர்வரத்து இல்லாத அனைத்து குளங்களையும் கணக்கெடுப்பு செய்து அதன் வரத்து கால்வாய்களை மீட்டெடுத்து மீண்டும் புத்துயிர் கொடுக்கும் வகையில் திண்டுக்கல் மாவட்டம் முனைப்புடன் செயலாற்றி வருகிறது.